அண்ணி டேய் வாடி. அண்ணி எப்படி இருக்கீங்க? அண்ணன் எங்க அண்ணி? ஒரு வேலை விஷயமா வெளிய வரைக்கும் போயிருக்காரு. வா ஃபர்ஸ்ட் உள்ள. இந்தா முடி, இதை ஃபர்ஸ்ட் சாப்பிடு. எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இல்ல அண்ணி, அண்ணன் வரட்டும், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏமா எதை கொடுத்தாலும் வேணாம் வேணாம்னு சொல்ற? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் தனியா வந்திருக்கோம்? உங்க வீட்டுக்காரங்க? இல்ல அண்ணி, என் மாமியார் வீட்டுல என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. மாமியாருக்கு, மாமனாருக்கு, கொழுந்தனாருக்கு எல்லாருக்கும் நான் தான் வேலை செய்யறேன். வேலை செஞ்சாலும் குத்தம், செய்யலனாலும் குத்தம். என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. என் வீட்டுக்காரரும் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாரு. அதான் நான் கோச்சிட்டு வந்துட்டேன். சரி வா சாப்பிடு, உங்க அண்ணன் வரட்டும் பேசிக்கலாம். 1 hour later. எங்க அவன்? உள்ளதாங்க இருக்கா? யார கேட்டா இங்க வந்தா? அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு ஓடி போனான். அதனாலதான் ஏற்கனவே மான மரியாதை போச்சு. இப்ப நான் நிம்மதியா இருக்கிறது பொறுக்கலன்னு சொல்லிட்டு இப்ப நிம்மதி கெடுக்கிறதுக்கோசம் வந்திருக்காளா? உன் நிம்மதியை கெடுக்கிறதுக்கோசரம் நான் வரல. எனக்கு ஒண்ணுனா என் அண்ணன் வருவான்னு சொல்லிதான் நான் இங்க வந்தேன். இனி உன் வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். ஜெயா நில்லு ஜெயா. விடுங்க அண்ணி, பரவாயில்ல அண்ணி. வந்ததும் வராம அந்த பிள்ளையை இப்படி திட்டி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டீங்க. அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்களுக்கு அண்ணன் வீடு தாங்க அம்மா வீடு. என் தங்கச்சிக்காக நான் பார்த்தேன்னா மொட்டத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு அண்ணன் வீடு இருக்கு அண்ணன் வீடு இருக்குன்னு அண்ணன் வீட்டுக்கு வந்து இருந்துருவாமா. அவளுக்கு நாங்க குடும்பம் இருக்கு. அவ கோச்சிட்டு வந்து இங்க உட்காந்துட்டானாக்கா அந்த குடும்பத்தை யார் பாக்குறது? பொறுமையா சொன்னா கேட்க மாட்டான்னு சொல்லிதான் இப்படி திட்டி அனுப்பிச்சு விட்டோமா.